கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை போல் வேறொரு பாக்கியவான் இல்லை. உலகத்துல மாடிய கோடிய என்ன வேணா சம்பாதிச்சுக்கிட்டோம், அவன் உலகத்துல என்ன பெயர் பிரஸ்தாபம் வேணா சம்பாதிச்சுக்கிட்டோம், கர்த்தர் மாத்திரம் அவன் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா அவன் ஹீரோ. பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் உலகத்துல ஹீரோவா இருப்பாங்க. நம்பிக்கை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பி இருக்கிற மனுஷன். நம்ம வங்கியை நம்பலங்க, உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தை நம்பலங்க, உற்றார் உறவினர்களை நம்பலங்க, புருஷன மனைவியை நம்பலங்க, பெத்த பிள்ளைய நம்பலங்க. நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்பிக்கை நங்கூரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். அதனால நம்ம மாதிரி பாக்கியமான இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? 106ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. 106ஆம் சங்கீதம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பி இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், கர்த்தருடைய துதியை பாடுவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமென். அவர்கள் தோல்வி அடைவதே இல்லை. சத்துருக்கள் அவர்களுக்கு முன் தலை வணங்குவார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு காலமும் தோல்வி இல்லை. அல்லேலூயா. நம்ம இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும்னு சொன்னா அது மட்டுமல்ல. 125ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அது பெருவெள்ளம் வந்தாலும் அசைவதில்லை, பெரும் காற்று வீசினாலும் அசைவதில்லை. சத்துருவுடைய எப்படிப்பட்ட சக்தி ஆயுதங்கள் எய்யப்பட்டாலும் அசைவதில்லை. ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவர்கள் கன்மலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள். உலகத்துல சடு 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 சடுன்னு நிறைய பணம் வரும், நிறைய சம்பாத்தியம் வரும். பார்த்தா சட 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 100 சவரன் எடுத்துருவாப்புல, 200 சவரன் எடுத்துருவாப்புல. மணலால கட்டி சேர்த்த வீடு மாதிரி கட 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 கடா வந்துருவான். ஆனா கண்மலையில கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். கண்மலையில அஸ்திவாரம் போட்டு சிரமம். கண்மலையில வீட்டை கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. கண்மலையாகி கிறிஸ்து மேல வீட்டை கட்டுறது சும்மா பேசிக்கிட்டா மட்டும் போதாதுங்க. சும்மாலாம் வீட்டை கட்ட முடியாதுங்க, வாழ்க்கையை கட்ட முடியாதுங்க. இயேசுவில வாழ்க்கையை கட்டுறது ரொம்ப சிரமம். அதனாலதான் இயேசுநாதர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் சொல்லிட்டாரு, முள்ளுக்குள்ள லீலி புஷ்பம் மாதிரி. முள்ளுதான், கஷ்டம்தான், சிரமம்தான், வேதனை தான். ஆனாலும் நீ வீட்டை கட்டணும். கண்மலையில கட்டு. கண்மலையில வீட்டை கட்டினா அது 40 நாள் மழை பெஞ்சாலும் அசையாது, பெருங்காற்று வீசினாலும் அசையாது. ஆனால் மணலிலே கட்டப்பட்ட வீடு அது இடம் தெரியாம போயிரும், தெரியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை பொழுதுப்பார்கள். அல்லேலூயா. கண்மலையே என் கோட்டையே, என் பலனே, என் நம்பிக்கையே. கைகளை உயர்த்தி, நான் அசைக்கப்படுவதில்லை, நீ அசைவுற மாட்டாயே, அசைவுற
விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். நாம், நமது குடும்பம், நமது சபை கர்த்தருடைய பிள்ளையே கன்மலையின் மேல் கட்டப்பட்டு கர்த்தருடைய நம்பிக்கைக்குரிய சனம். நீ கர்த்தரை நம்பி வாழ்ற, மனுஷனை நம்பி வாழற. நீ கன்மலையில கட்டப்பட்ட கர்த்தருடைய சம்பத்து. கன்மலையில அஸ்திவாரமிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. நம்ம இந்த உலகத்துல யார் நடிச்சாலும் வாசிக்க முடியாது. வேதம் இன்னும் சொல்லுது, கர்த்தர் நமது வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால நம்ம எவனாவது அசைச்சு பார்க்கட்டுமே, முடியாது. நீ அசைவுற விடமாட்டா. ஆமென் சொல்லுங்களேன்.